நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த தருணம் இப்ப வந்துருச்சு. சுரேஷுக்கு வச்சாங்கல்ல ஆப்பு. ஆமாங்க, நம்ம மதி வந்து சுயமரியாதைக்காக சண்டை போட்டு வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து நீ எதுக்கு மதி இப்படி வெளியில உட்காந்துட்டு இருக்கா, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போயிட்ட பிறகு அவங்க அம்மா சொல்றாங்க, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு இதுவெல்லாம் இருக்கக்கூடாது மதி, கொஞ்சமாவது நீ கொஞ்சம் அடக்கமா இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசும்போது மதி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம போலீஸ் கிட்ட இருந்து போன் வருது. உனக்கு ரொம்ப திமிரு தாண்டி, இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடாத, வந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதிய ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி பேசி விட்டுறாரு. நம்ம மதிக்கு இப்படி பேசினா சொல்லவா வேணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து போயிட்டு எந்த போலீஸ்காரன் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா அதே போலீஸ்காரன் கிட்ட அவன் மேலேயும் அவன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. என் புருஷன் என்ன கொடுமைப்படுத்துறாரு, தகாத வார்த்தையில பேசுறாரு, என்னை வீட்டை விட்டு வெளியே உட்கார வச்சிட்டாரு, என்ன மன்னிப்பு கேட்க சொல்றாரு, நான் பண்ணாத தப்புக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே போய் அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர் அப்படியே முறைக்கிறாரு. இது எப்படி நடக்க போகுது அப்படின்றது தெரியல. அது நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.